எல்லோருக்கும் வணக்கம். June 21st death anniversary 2021 death anniversary கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய நினைவு நாள் அன்று போன வருஷம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனாலும் பெரிய மழை இருந்ததுனால வர முடியல. இந்த 2022 வர முடியல. எப்படியாவது இந்த தடவை வரணும்னு சொன்னாலும் இந்த கரோனா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அவருக்கு மரியாதை செலுத்தணும். ஒரு மாவீரன் பெரிய தியாகி, நாட்டுக்காக முதலாக உயிர் கொடுத்த அவர் பெரிய மாவீரனுக்கு அஞ்சலி செலுத்தணும். அவர் நினைவு நாள் கொண்டாடணும் என்ற ஒரு எண்ணத்தோட நாங்கள் இப்போ காயத்தார் போயிட்டு இருக்கிறோம். ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இதில் எந்த விதமான சமுதாய பணிக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் கௌரவிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு இத்தனை மீடியா நண்பர்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி உங்கள் லைவ் லொக்கேஷன் கொரோனா தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு சரியான முறையில் அரசு நல்லபடியாக தான் அதில் ஒன்றும் குறை சொல்றதுக்கு பெரிய மக்களை விழிப்புணர்ச்சியோடு இருக்கும். இது இன்னும் கொஞ்ச நாள் இந்த கொரோனா பாதிப்பு நமக்கு இருக்கும். நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கும். அரசு செய்ய வேண்டிய வேலைகள் ஓரளவுக்கு நல்லாவே அதனால் அதில் ஒன்றும் பெரிய காமெண்ட்ஸ் சொல்லுது. அண்மையில் ரஜினி சார் சொல்லிட்டீங்க சார், அதனுடைய நோக்கம் அரசியல் பிரவேசம் இருக்கா? நான் ரஜினிகாந்த் சாரோட சந்திக்கலை. சும்மா பத்திரிகையில் வந்துட்டு நிறைய காசிப்பு வருது. ஆனாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஆச்சரியங்கள் சர்ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரம்பத்தான 2021 என்னுடைய எப்படி இருக்குன்னு சார், அது அரசியல் கட்சி கூட்டணி எப்படி இருக்கும்? இல்லை, நம்மளுக்கு சமுதாய பணி தான். இதில் எந்த விதமான அரசியல் ஒன்றும் பண்ணலை. இதில் சமுதாய பணிக்கு, அதாவது சின்ன கம்யூனிட்டிஸ், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அரசியல் அதிகாரம் இல்லாத கம்யூனிட்டிஸ் மொபிலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு பெரிய விழிப்புணர்ச்சி பண்ணணும். அதே மாதிரி சமுதாய பணிக்காக தான் நான் தவிர எந்த விதமான அரசியல் உள்நோக்கமோ அரசியல் ஆரம்பம் ஒரு சமுதாய பணி. இளைஞர்கள் நல்ல முறையில் நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய எண்ணத்தோட இந்த ஆரம்ப பாசனை நடத்திட்டே இருக்கிறார். தேங்க்யூ சார். 2021 யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் திமுக தான் அதிமுக டைம்